தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஜூலை மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. அற்புத குழந்தை இயேசுவை நோக்கிய நமது அர்ப்பண மன்றாட்டு. இனிய குழந்தை இயேசுவே, உமது குழந்தை பருவத்தின் பேருண்மைகளை வியந்து உம்மை ஆராதித்து மகிழ்கிறேன். உம்மை அன்பு செய்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். என் மீது கொண்ட அன்பால் எனக்காக நீர் ஒரு சிறு குழந்தையாக பிறந்தீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறேன். அந்த அன்புக்கு பதில் அன்பாக என்னை முழுவதும் உமக்கு கையளித்து காணிக்கை ஆக்குகிறேன். இப்பொழுதும் என் வாழ்நாள் முழுவதும் திருக்குழந்தை பருவத்தின் புண்ணியங்களை எனக்கு அளிக்குமாறு உம்மை இறைஞ்சி கேட்கிறேன். அன்புள்ள இயேசுவே, உமது தாழ்ச்சியையும் பிறப்பையும் கீழ்ப்படிதலையும் எளிமையும் எனக்கு தந்தருளும். உம்மை அன்பு செய்யவும் உம்மை பின்பற்றி நடக்கவும் வானகத்தில் உமது தெய்வீகத்தை கண்டுகளிக்கவும் உமது அருள் எனக்கு துணை நிற்பதாக. ஆமேன். மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 47வது இறைவார்த்தை. விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இரத்தத்தின் பரிபூரண வல்லமையில் நம் இருதயங்களில் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வோம். பரிசுத்த ஸ்தலத்தின் தூய்மைக்கு ஒவ்வாத யாவற்றையும் விட்டுவிடுவோம். அப்பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் இன்னும் அதிகமாக நம் வீட்டில் இருப்பது போல் உணரத் தொடங்குவோம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்துவுக்குள் முற்காலத்தில் தூரத்தில் இருந்த நீங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அண்மையில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள் என்று எபேசியர் 2:13 நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது நம்முடைய எல்லா வேலைகளையும் மகா பரிசுத்த இல்லத்தில் செய்ய கற்றுக்கொள்கிறோம். நாம் செய்கிற யாவும் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனை பிரியப்படுத்தும் ஒரு ஆவிக்குரிய பலியாக மாறுகிறது என்று இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை, மீட்பு, பரிசுத்தமாக்குதல் மற்றும் ஜீவனுள்ள இரத்தத்தின் முக்கிய பங்கு என்ற நூலிலே ஆண்ட்ரூ முரே என்கிற இறையியலாளர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் பரிபூரண ஆசீரை பெற்றுக்கொள்ளுமாறு இன்று இணைந்து மன்றாடுவோம். செபிப்போமாக. எங்களின் மாண்பும் மகிமையும் புகழ்ச்சியும் மகிழ்ச்சியும் என்றும் நிலைத்திருக்கும் உமது பிரசன்னத்தில் இணைந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துகிற அன்பு இயேசுவே, உம்மை நன்றியோடு ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம், மகிழ்ந்து உம் பெயரை ஏற்றி போற்றுகிறோம். இடையோடு ஒன்றித்திருக்கும் கச்சையைப் போல எங்களை விட்டு விலகாமல் எங்களோடு எப்போதும் இணைந்திருக்கும் தந்தையே, எங்களை உமது மாட்சியின் மகுடமாகவும் பெயராகவும் புகழாகவும் சூட்டி மகிழ்கிறவரே, ஒரு மனிதருக்கு அடையாளத்தை தருகிற பெயரையே நீர் எங்களுக்கு வழங்குகிறீர் என்பதை நினைத்து நன்றி கூறி உம்மை போற்றுகிறோம். நீர் இந்த உலகத்தில் மகிழ்வோடு வாழ்வதற்கான அத்துணை காரியங்களையும் கொடுத்து எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கும் உம்மை நாங்கள் விட்டு விலகாமல், உம்மை மறந்து விடாமல் உமது கரங்களிலே எப்போதும் தவழும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளும். வாழ்க்கையின் போராட்டங்களும் மனதின் காயங்களும் உலகத்தின் ஏக்கங்களும் எங்களை உம்மிடமிருந்து பிரித்து விடாதபடி பார்த்து கொள்ளும். என்றும் உமது அன்பிலே நிலைத்திருக்கவும் உம்முடைய அன்பினால் இந்த உலகத்தை ஜெயிக்கும் வரத்தையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். இருளின் ஆட்சிக்குரிய காரியங்களால் நாங்கள் வதைக்கப்படுகிற போது நாங்கள் சோர்ந்து விடாமல் உமது நாமத்தை சொல்லி தப்பி பிழைக்கவும், அதனை எதிர்த்து நிற்கவும், அதனை தாண்டி செல்லவும், அதனை வென்றெடுக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். சோர்ந்து வீழ்ந்து பாதையிலே வீழ்ந்து போகாமல் நீவீர் தாமே எங்களை திடம் கொண்டு உமது வார்த்தையினால் பலப்படுத்தி வழிநடத்துவீராக. அன்பு ஆண்டவரே, எங்கள் இதயத்தின் ஏக்கங்களை அறிந்தவரே, நாங்கள் விரும்புவதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக எங்களுக்கு தந்து உதவுகிறவரே, நாங்கள் உழைப்பதாலோ விரும்புவதாலோ எதுவும் ஆவதில்லை, மாறாக நீர் இரக்கம் காட்டுவதாலே எல்லாம் நிகழ்கிறது என்ற வார்த்தையின்படியே நாங்கள் உழைப்பதற்கு மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், அந்த ஆசீரிலே நாங்கள் நிலைத்திருக்கவும், அதன் மூலமாய் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான திராணியை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் அருள் தாரும். எங்கள் அன்பு குழந்தைகளையும் அவர்களுடைய எதிர்காலத்தையும் படிப்பையும் நாம் உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பு ஆண்டவரே, உலகத்தின் தொழில்நுட்பங்கள் எதுவும் எங்கள் குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளை அடிமைத்தனத்தில் வீழ்த்தாது, கண்களின் இச்சைகளை தூண்டாது, காதுகளின் இச்சைகளை தூண்டாது, இதயத்தின் சிந்தனைகளை மாறச் செய்யாது. நீவீர் தாமே வழிநடத்துவீராக. எங்களை ஆளுகை செய்வீராக. சூழ்ந்து நின்று நீர் எங்களை பலமாக நீர் இருப்பீராக.
என் குடும்பத்திற்கும் எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நல்வாழ்வை கட்டளையிட்டு அதனை நாங்கள் பூரிப்போடு கண்டு மகிழ எங்கள் கண்களுக்கு புத்துணர்ச்சியை தருவீராக. நம்பிக்கையின் செய்தியை எங்களுக்கு தருகிறவரே, விசுவாசத்தின் நிலைத்திருக்கும் பாக்கியத்தை எமது பிள்ளைகளுக்கும் எமது திருச்சபையின் உறுப்பினர்களுக்கும் நிறைவாய் தந்து நீர் என்றும் எங்களோடு வாழுகிறீர் என்ற சத்தியத்தினால் இந்த உலகத்தின் மனிதர்கள் வாழ்ந்து இந்த உலகத்தை ஜெயிக்க அருள் தர வேண்டும் என்று உமது நாமத்தில் ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவே, நீரே எங்கள் மீட்பரும் எங்களுடைய தலைவரும் எங்களுடைய வழிகாட்டுதலுமாக இருப்பதினால் உம்முடைய நாமத்தினால் இந்த நாளை வெற்றிகரமாய் முடிக்க அருள் தாரும். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசுவின் இரத்தம் ஜெயம்.